Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நேத்து ஈவினிங்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிறேன். ஏன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு நியூஸ் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா வரும். அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியும். மற்ற சேனல்ஸ் மாதிரி வந்து டக்குன்னு எடுத்த உடனே வந்து இதுதான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சும் தெரியாமல் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியாது. பட் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட கிடைக்கும், இதுக்கான டவுன்லோட் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹெட்டும் மாதம் 1000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்னென்ன டாக்குமெண்ட், 4 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். மற்றபடி இந்த அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே வந்து நீங்கள் வந்து குழப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா, மைண்டை பற்றி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வந்து ஒரு திட்டம் தான். சரிங்களா, இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா எப்படி வந்து யாரெல்லாம் இது வந்து எலிஜிபிள் ஆகணும், யாருக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து டெடிகேட்டடாக போட்டேன். ஜிஓ பார்த்து நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அதை பார்த்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்முக்கான லிங்க்கு பிடிஎஃப் லிங்க்கு நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கலரில் தான் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகண்ட்டு யாராக வராங்களோ நல்லா கவனிக்கணும். ஃபேமிலி ஹெட் தான் வந்து அப்ளிகண்ட்டாக வருவாங்க. 21 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க தான் இதுக்கு வந்து அப்ளிகண்ட்டாக வந்து வருவாங்க. சரிங்களா, அந்த 21 வயசு தான் வந்து மேரேஜ் ஆகிருக்கலாம், மேரேஜ் ஆகாமையே இருக்கலாம். ஆனால் 21 வயசு கம்ப்ளீட் ஆன பெண்கள் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா, ஓகே. இந்த இடத்துல வந்து அப்ளிகண்ட்டோடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, மின் கட்டண ரசீது, அதாவது இபி பில், இப்போ ரீசெண்டாக இபி பில் பே பண்ணியிருப்பீங்களா அந்த ரெசிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு உள்ள இபி ரெசிப்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ், இந்த 4 டாக்குமெண்ட் மட்டும் தெளிவாக நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு இப்போவே வச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பயோமெட்ரிக் மூலியமாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலைன்னா ஓடிபி மூலியமாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்காக ஆதார் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் நீங்கள் இப்போவே லிங்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை சுமை வந்து அதிகமாகும். நீங்கள் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போவே இந்த 4 டாக்குமெண்ட் மோஸ்ட்லி ஆதார் கார்டு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கும். நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். இப்போவே ரீப்ரிண்ட் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. மின் கட்டண ரசீது அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் காப்பி வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க பாருங்கள். அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவங்களுடைய பேர் வந்து அப்படியே தமிழ்லேயே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. குடும்ப அட்டை எண் அந்த 333 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த நம்பர் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. திருமண நிலை, இந்த அப்ளிகண்ட் வந்து மேரேஜ் ஆனவங்களா மேரேஜ் ஆகாதவங்களான்னு கேட்குறாங்க, இல்லை விடோவான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வாரீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே சின்ன ஒரு டிக் மட்டும் போட்டால் போதும். அப்ளிகண்ட்டோடைய தொலைபேசி எண் அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்ளிகண்ட் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சொந்த வீடுனா அந்த இடத்துல சொந்த வீடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் ரேஷன் கார்டு இருக்கோ அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. தற்போதைய மின் இணைப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல் நம்பர் கொடுக்கணும். லாஸ்ட்டில் 4 நம்பர் மட்டும் கொடுக்கக்கூடாது. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட மண்டலம், உங்களோட ரீஜன் எல்லாமே சேர்ந்து வரும் பார்த்தீங்களா. 05306 சொல்லிட்டு உங்களுக்கு டிஜிட்டில் வரும்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபில் பண்ணுங்கள். வங்கியின் பெயர், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து ஹோல்டராக இருக்கிறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல கனரா வங்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எந்த கிளையோ கிளையின் பெயர் எழுதுங்க. வங்கி கணக்கு எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக வந்து 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு எழுதுங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ குடும்ப உறுப்பினர்கள் பெயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் 2 சன் இருக்காங்க அப்படின்னா 2 சன்னோட பேர் எழுதணும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிக்கணும். அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கோ அது வந்து கொடுங்க. 2 சன் வந்து என்ன படிக்கிறாங்கன்னு எழுதுங்க, இல்லை ஒர்க் பண்ணுறாங்கன்னு எழுதுங்க, அன்எம்ப்ளாய்னு அன்எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி எழுதுங்க.
அவங்களுடைய மாத வருமானம் என்னவோ அது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறாங்களா, வருமான வரி செலுத்துபவரா அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிருங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2வது பேஜுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர், ஜாயிண்ட் ஃபேமிலினா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய பேர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் பேரில் ஃபேமிலி ஹெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெம்பரில் பொதுவாகவே உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, ஆம் அப்படிங்கிறத கொடுங்க. அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெற்றவரா பெறப்பட்டதான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினருக்கு சொந்த நிலம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது குடும்ப உறுப்பினருக்கு வந்து சொந்த நிலம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஆம் எனில் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது குடும்ப ஃபேமிலி டோட்டலாக இருக்கக்கூடிய மெம்பருக்கு எல்லாருமே சேர்த்தே வந்து 5 ஏக்கர் நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால் இந்த இடத்துல கவர்மெண்ட் நீங்கள் வந்து எந்த இது பொய்யும் சொல்லாமல் கரெக்டாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா எல்லாமே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கவர்மெண்ட் சைடில். சரிங்களா? தகுதியான நபர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து 10 ஏக்கருக்கு புன்சை நிலம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னே கொடுத்துக்கோங்க. ஆம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது காரு, ஜீப்பு, டிராக்டர்ஸ், கனரக வாகனங்கள் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி யார் வீட்லேயும் பைக் இருக்கும், பட் இந்த இடத்துல பைக் அவங்க வந்து சொல்லலை, கார் தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்கள் வீட்டில் வந்து கார் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆம்ஸை கொடுங்க. ஏன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனே எல்லாமே விசாரிச்சிருவாப்பில், எல்லாமே உங்கள் வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் போடுறோம் அப்படின்னா விவோ வந்து எல்லாமே எப்படி விசாரிச்சு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க விசாரிச்சிருவாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்து போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல உறுதிமொழி, இதை நான் எல்லாமே உண்மைத்தன்மை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தை அப்ளிகண்டோடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போடணும். கண்டிப்பாக உறுதிமொழி வந்து படிங்க. மகளிர் உரிமை தொகை பெற ஆதார், பயோமெட்ரிக் அல்லது கடவுச்சொல் ஓடிபியை நான் வந்து ஒப்படைக்கிறேன், சேல்ஸ்மேன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. எனது ஆண்டு வருமானம் 2,80,000க்குள்ளே தான் இருக்குது, மேல் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க சிக்னேச்சரு. முடிஞ்ச வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது, வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஜூலை மந்த்து லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இந்த அவங்க சொல்லப்பட்ட அந்த விஷயம் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரேஷன் கடையிலேருந்து ஒரு முகாம் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த முகாமில் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கணக்கு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி பேக் சைடில் வந்து ஜெராக்ஸ், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, இபி கனெக்ஷன் பில்லு, குடும்ப அட்டை, இந்த 4ஐயுமே நீங்கள் வந்து நல்லா வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் போட்டு பின்னாடி அட்டாச் பண்ணி செல்ஃப் டெக்ளரேஷன் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கைரேகை வச்சு நீங்கள் வந்து ஓடிபி மூலியமாகவும் பண்ணிக்கிடுவாங்க. அப்படின்னா கைரேகை வச்சு உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்க. அது அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். இந்த அமௌண்ட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணி அது தகுதியான நபர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது எப்படியும் வர்றதுக்கு செப்டம்பர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, செப்டம்பர் 15 தேதியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா அமௌண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இந்த 3லேயுமே நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் தேவைப்படும் நபர்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ்ங்கிற டெலிகிராம் சேனல் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு வரும். ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப், நீங்கள் இந்த சேவை ப்ரௌசிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டால் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.